எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சந்திரிகா. என்னோட டாட்டர் வந்து 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எழுதுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் மடிப்பாக்கம்லேருந்து வரோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டென்ஷனில் இருக்கோம், எதுவும் மறந்துடுவோன்னுட்டு எல்லாமே செக் பண்ணி வரதுக்குள்ளே ஒன்வேல மாட்டிக்கிட்டோம். ஸோ ஒன்வே மீறி வந்தால் எங்களை வந்து அங்கே போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இப்படி அட்ரஸை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வரதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 5 minutes தான் லேட்டு. எங்களை உள்ளே விடலை. எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், உள்ளே விடலை. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் வந்து லேட்டுன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்களுக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து நீட் இதுக்கு முன்னாடி குழந்தைங்க நல்லா எழுதியிருக்காங்க. அதுவும் என்னோட டாட்டர் சூப்பராக எழுதியிருக்கா. இந்த நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததா, நல்லா. ஏன்னா போன வாட்டி இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னுட்டு இந்த வாட்டி ஈஸியாக எழுதியிருக்காங்க. இப்போ அதை வந்து ஏதோ லீக் ஆகிடுச்சின்னுட்டு திருப்பி எழுத வைக்கிறாங்க. இப்போது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ஓகே, உங்களுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து நீட் எழுதினா தான் என் பொண்ணு வந்து சூப்பராகிடுவா, டாக்டரானா தான் சூப்பராகிடுவான்னு அதெல்லாம் இல்லை. அதுக்கு வேறே எங்களுக்குன்னு ஒரு பாத் இருக்குது. பட் உங்களை தண்டிக்கிறது யார்? ஓகே, இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதை கொஷின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாம் உஷாராக என்ன பண்ணிட்டீங்க? இல்லை லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னுட்டு பைசாலாம் கொடுத்துட்டீங்க, எல்லாரோட வாயை அடிச்சிட்டிங்க. இப்போ வித்தவுட் இதில் பைசா கட்டாமையே நீங்கள் எழுத வைக்கிறீங்க. இப்போ இதனாலே நாங்கள் ரைஸ் பண்ண முடியல. ஸோ அங்கே மணி தான் விளையாடுதா? இல்லைன்னா வந்து மனுஷனோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்கும் புரியலையா? இப்போ ஆல்ரெடி வந்து போர்டு எக்ஸாம், என்னோட பொண்ணு வந்து CBSE போர்டு எக்ஸாம் எழுதுறான். ஓகே, அந்த போர்டு எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக வந்து OSM அந்த ஆன்லைன் கரெக்ஷன் பண்ணுறதுனால ஆல்ரெடி அவளுக்கு வந்து மார்க்ஸ் கம்மி, 72% வந்திருக்கு. ஆல்ரெடி அவளால வந்து இன்ஜினியரிங் எங்கேயும் வந்து சீட் கிடைக்கல. கேட்டால் டொனேஷன் கேட்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஃபோனை உள்ளே விடாமல் எல்லா காலேஜ்லேயும் டொனேஷன் கேட்குறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மார்க்ஸ் இல்லை, ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, மார்க்ஸ் இல்லை. இந்த மார்க்ஸ் எப்படி கம்மியாச்சு? CBSE போர்டுனாலே தானே, இது கவர்மெண்ட் தானே. ஸோ CBSE போர்டுனாலே கம்மியாச்சு மார்க்கு. அங்கே இடிக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் பணத்தை வந்து நான் லஞ்சத்தை கொடுத்து போகணுமா? ஒன்று என்கிட்ட மணி ப்ராப்ளம். சரி, மணி இருந்தாலும் நான் ஏன் வந்து லஞ்சத்தை கொடுத்து போகணும்? அப்போ வந்து CBSE படிக்கணும்னுட்டு நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இல்லை CBSE கவர்மெண்ட்டில் படித்தா நல்லா இருக்கும், அங்கே வந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும்னுட்டு நாங்கள் எதுக்கு CBSE போர்டுக்கு போகிறோம்? சரி, CBSE போர்டாச்சு. இப்போ நீட்டு கூட நாங்கள் வெளியில் பணத்தை கொடுத்தோம், இல்லை நான் ஃபாரினில் அனுப்பிச்சு நாங்களாம் படிக்க வைக்க முடிஞ்சிருந்தா நாங்கள் இங்கே வந்து நீட் எழுத போகிறோம். கம்பல்சரி நீட் எழுதணுன்றீங்க எக்ஸாமுக்கு. ஓகே, நீட் எழுத ரெடியாக இருக்கும், நாங்கள் அந்த இது காம்படிஷனில் ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு 5 நிமிஷங்கள் லேட்டு, 5 நிமிஷத்துக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக படுதா? ஓகே, தயவு செஞ்சு எல்லாருமே ரைஸ் பண்ணுங்க. மேபி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெயினை வந்து உள்ளே வச்சுட்டு அவன் பசங்களை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் சாவுறாங்க, எத்தனை குழந்தைங்க சாவுறாங்க இல்லையா? தயவு செஞ்சு இதெல்லாம் சாவுறதை அவாய்ட் பண்ணுங்க, ரைஸ் பண்ணுங்க, நியாயத்தை கேளுங்க, தப்பு பண்ணுறவங்களாம் ஓட விடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டூல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ண, அதுதான் எப்போவுமே வந்து டூல் ஃப்ரீ நம்பர் வந்து 1 அமுக்குங்க, 2 ப்ரெஸ் பண்ணுங்க, ஹிந்தியில் இது பண்ணுங்க. இதுக்கே வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடுங்க, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேயா? அங்கே போய் கேட்கும் போது கஸ்டமர் கேர் சொல்கிறாங்க, இல்லை மேடம் அவ்வளோதான் 5 minutes லேட்டா, ஸோ எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ரிட்டர்ன், அவ்வளோதான். தப்பு இல்லையா மேம்ன்றாங்க. நான் அகெயின் அதே தான் சேம் தப்பு. நான் தப்பு பண்ணதுக்கு 5 நிமிஷம் பண்ணது லேட்டு. ஓகே, ஆனால் நான் வந்து நிறைய காரணம் சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க, டிராஃபிக் ப்ராப்ளம் சொல்லலாம், ரொம்ப 1 hour தூரத்தில் இருக்குன்னு சொல்லலாம், 1000 தவறு சொன்னாலும் தப்பு தான். ஓகே, பட் உங்கள் தப்பை எப்போ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களை பார்த்து நாங்கள் ஜனங்க வந்து கரெக்டாக வருவோம். கவர்மெண்ட் தானே மெயின். அப்போ தலைவர் கவர்மெண்ட்டு மெயின் இல்லைன்னு வேறு எதுக்குங்க கவர்மெண்ட்டு? அப்போ நானும் வந்து உட்காரலாமா கவர்மெண்ட்டில்? ஸோ யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அவங்க யாருக்கும் மெயின் அதிகாரிக்கு கொடுக்க முடியாதுன்னு டோல் ஃப்ரீயில் சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை எங்களால் வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து போகலாம் வாபஸ்ன்றாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இல்லை. இப்போ நானே எடுத்துக்கிறேன், என்னோட டாட்டர் வந்து இப்போ நான் மிஸ் ஆச்சு, நான் இதுக்காக அழுவ முடியாது. ஏன்னா நீட்டு தவிர வேறு என்னென்னமோ இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுக்காக என்னோட டாட்டர்னு அழ வைக்க முடியாது, அவளை வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து தள்ள முடியாது. பாவம், இங்கே ஒரு குழந்தை வந்திருந்தது, பாய் பேபி தான், ஆம்பளை பையன். அவன் அழுகுறான், ஏன்னா அவனோட கனவு அது. இப்போ எனக்கு அந்த கனவு இல்லை. எனக்கு நீட் இருக்கா, நீட் எழுதுறேன், ஜெய் எழுதுறேன். ஏதோ ஒரு வாட்டி காம்படிஷன் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கணும். கோ வித் த ஃப்ளோ மாதிரி நான் வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த வழியில் போயிடுவேன். பட் அந்த குழந்தைங்களாம் அப்படி கிடையாது. இப்படி தான் நான் வந்து டாக்டர் ஆகணும், அந்த ஏமில் இருக்காங்க. அந்த மனசில் அந்த குழந்தைங்களோட என்ன சொல்லுவாங்க, ட்ரீம்ஸ் எல்லாம் உடையும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி அந்த பையன் வந்து 1 year வெயிட் பண்ணி எழுதுறானா. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எங்கேயும் வந்து இன்டைரக்டாக நீங்கள் வந்து குழந்தைங்களோட மனசில் ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து திணிக்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் கிரேஸ் டைம் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு 1/2 hour கிரேஸ் டைம் கொடுங்க.
அண்டு எந்த பேரண்ட்ஸும் உடையாதீங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பசங்களும் உடையாதீங்க. இதையும் மீறி நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும்னுட்டு. ஏதோ ஃப்யூச்சரில் நம்ம வேறு எதுக்கோ ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்காக கூட இது இருக்கலாம். பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.